ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எடுத்தது சுண்டக்காய் காட்டுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் சுண்டக்காய் கிடச்சிது. அதை நான் எப்படி சுண்டக்காய் வத்தல் போட்டு ஸ்டோர் பண்ணுவேன்றதை அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி இதை மாதிரி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணியில் கொட்டிவிடுங்க. கொட்டிட்டு அதில் கருப்பாக இருக்கும் இல்லையா, அது போகிற அளவு நல்லா கையால் இது பண்ண மாதிரி நம்ம பிசைஞ்ச மாதிரி செஞ்சோம்னா அந்த இதில் இருக்க அந்த கருப்பெல்லாம் வெளியே வந்துடும். எடுத்தது நம்ம வடிகட்டியில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம தண்ணி வடிகிற மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா நமக்கு அறியறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி வடிஞ்ச போலவே இருக்கும், அந்த கருப்பெல்லாம் போகிற மாதிரி இருக்கும். ஒரு 2 தடவை கழுவுங்க. நல்லா கழுவும் போது நமக்கு அதில் இருக்கிறது எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள், அந்த கருப்பாக இருக்கிறது மிதக்குதா. அதுக்கப்புறமும் நான் ஒரு தடவை அப்படியே டேப்பில் அப்படியே வாஷ் இது பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி வடிகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுன்னா தண்ணி நமக்கு நல்லா வடிஞ்சு வந்துடும். வந்த பிறகு இதை மாதிரி நான் ஏற்கனவே சாம்பார் ரெசிபி, துவையல் ரெசிபிலாம் சுண்டைக்காயில் கொடுத்துருக்கேன். அதில் நான் எப்படி சுண்டைக்காயை கட் பண்ணுறது இல்லை தட்டுறதுனா எப்படி தட்டுறதுன்ற இதையும் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுண்டைக்காய் சாம்பார், துவையல், சட்னி எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நான் சுண்டைக்காய் ஃபுல்லாக கட் பண்ணி இப்போ ஒரு பக்கெட்டில் மாற்றிட்டேன். இப்போ நான் இதுக்கு இப்போ ஒரு 1/2 லிட்டர் அளவு தயிரை நான் துவைய வச்சுருந்தேன். பசுந்தயிர் தான். அது பசுந்தயிரில் போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம பொரிச்சு நம்ம அப்படியே காஞ்ச பிறகு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி போட்டுட்டு நல்லா அடிக்கான நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண அந்த தயிரில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் ஏற்கனவே உப்பு வீடியோவும் ஷார்ட் வீடியோவாக கொடுத்துருப்பேன். எப்படி நான் கருவேப்பிலை உப்பு ரெடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுதான் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா கிளறும் போது நமக்கு நல்லா ஊறி வரும். போட்டுட்டு இப்போ ஒரு தடவை மூடி நல்லா குலுக்குங்க. குலுக்கும் போது எல்லா இடத்துலையும் படும். நமக்கு இந்த அளவு குலுக்கி வச்சா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா குலுக்கின பிறகு நமக்கு சைடில் பட்டிருக்கு, ஆனால் நல்லாவே மூழ்கி எல்லா சுண்டைக்காயும் மூழ்கி இருக்கா. இப்போ இதை என்ன பண்ணணும், ஓவர் நைட் நம்ம அப்படியே வச்சிடணும். ஃபஸ்ட் நாள் நம்ம மோரில் போட்டு அப்படியே தயிரில் வச்சுருந்தோம்னா அது அப்படியே இருக்கணும். மறுநாள் எடுத்து நம்ம இது முதல் நாள் மதியம் இப்படி பண்ணியிருந்தோம்னா மறுநாள் காலையில் இதை மாதிரி நீங்கள் எடுத்து வெயிலில் காய வைக்க வேண்டியதான். இதை மாதிரி நீங்கள் ஒரு வாரம் நல்லா காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி நான் ஒரு பெரிய கரண்டியால் வடிகட்டனை போல் நம்ம எடுத்து நம்ம வெயிலில் காய வைக்க வேண்டியதான். காய வைக்க அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் நல்லா ஊறி உப்பு அந்த தயிரோட ஊறி நல்லாவே இருக்கும். இப்போ இதை நான் கொண்டு போய் வெயிலில் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு டே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்குது. வெயிலில் வச்சாச்சு. சுண்டைக்காய் பொதுவாக வயிற்றில் இருக்கிற பூச்செல்லாம் நல்லா இதெல்லாம் வெளியேற்ற தன்மை அதுக்கு இருக்குது. இப்போ முதல் நாள் சாயங்காலம் காஞ்சிடுச்சா. இப்போயே பாருங்கள், நமக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பக்கெட்டில் ஏற்கனவே கொஞ்சம் தயிர் இருக்கும். இப்போ முதல் நாள் நம்ம வெயிலில் காய வச்சு திரும்பி நம்ம அதிலே பக்கெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. போட்டு திரும்பி ஒரு கிளறி குலுக்கி அப்படியே வைங்க. இதே போல் அந்த தயிர் ஃபுல்லாக இழுத்து அது ஊறுற அளவு நமக்கு ஒரு 4 நாள் ஆகிடும். அந்த தயிரில் எல்லாமே ஃபுல்லாக நமக்கு ஊறி நல்லா வர்றதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் நல்லா நம்ம காய வச்சோம்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது செகண்ட் டே. இதே மாதிரி தான் நான் கரெக்டாக ஒரு 7 நாள் காய வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி காரக்குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவு நமக்கு இதுவாகி நமக்கு வந்துடுச்சு. இது ஒரு 6 நாள் அளவு நமக்கு நல்லாவே காஞ்சி நல்லா முடன்ற அளவு வந்துடுச்சு. இன்னும் ஒரு நாள் காய வச்சா போதும், நமக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. லைட்டாக ஒரு ஈரப்பதம் இருக்குது. மறுநாளும் இதே போல் காய வச்சு இது பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் நல்லா 7 நாள் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம தொட்டால் நல்லா முறுமுறுன்னு உடையணும். இப்போ அதுதான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். பெருசாக இருக்கிற சுண்டைக்காயை எடுத்து நம்ம இப்படி தொடும்போது நமக்கு நல்லா உடஞ்சி வரணும். இதை மாதிரி எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு 1 வருஷம் ஆனாலும் கெட்டும் போகாது, நல்லா வாசனையாக இருக்கும். இதை போட்டு நம்ம வத்த குழம்பு வைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வயிற்றில் இருக்கிற பூச்சி பசங்களுக்கு நம்ம கார குழம்பாக வைக்கும்போது இது நல்லா சூப்பராகவே இருக்கும். நம்ம அப்படியே எண்ணெயில் பொரிச்சு கூட நம்ம பழையதுக்கு சாம்பார் தொட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இதில் இட்லி பொடியும் ரெடி பண்ணலாம். அந்த ரெசிபி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சீக்கிரம். இப்போ பாருங்கள், நல்லாவே நமக்கு காஞ்சது இருந்தது. அதில் அடியில் இருக்கும் பாருங்கள் விதை, அதையும் பாருங்கள். அதையும் நம்ம எதுவும் வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம க்ளீனாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி தான் எனக்கு இப்போ சுண்டைக்காய் வத்தல் நல்லா காஞ்ச பிறகு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ நான் இன்னொரு டப்பாவையும் காட்டுறேன். இது நான் லாஸ்ட் இயர் நான் சுண்டைக்காய் வத்தல் போட்டது. அதில் நான் அப்பப்போ காரக்குழம்பு வச்சது தூள் இட்லி பொடி போக மீதி இருக்கிறத இப்போ பாருங்கள், இந்த அளவு என்கிட்ட இருக்குது. அதுவுமே கெட்டு போகலை பாருங்கள். நமக்கு இப்போ அடுத்த பங்குடி மாதமே வந்துருச்சு இல்லையா. அதெல்லாம் நிறையா போட்டு வச்சுப்பேன். எனக்கு சுண்டைக்காய் கிடைக்கும் போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத நமக்கு சுண்டைக்காய் வத்தல் ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.